வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் சட்னி. இந்த குடமிளகாய் சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இனி இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 குடமிளகாய், இதை நீங்கள் ரெட் கலர் இல்லை க்ரீன் கலர் எல்லோ கலர் எந்த கலர் வேணுனாலும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன தக்காளி. தக்காளி வந்து இதுக்கு அதிகம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது டேஸ்ட்டே வந்து மாற்றிடும். இதில் வந்து கேப்சிகம் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு. இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே வரமிளகாவையும் உப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். கூடவே இஞ்சி. வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. லேசாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கேப்சிகம் இது கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தோட பச்சை வாடை இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகமையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. கேப்சிகம் ஒரு பாதி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்குங்க. ரொம்பவும் காயிற அளவுக்கும் இதை வதக்கிடாதீங்க. லேசாக அந்த டொமேட்டோவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் வதக்குனா போதும். நம்மளுக்கு இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் வதக்குனது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த மாதிரி மாற்றிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் சும்மா 2